நியாயத்திற்காக ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் அந்த அந்த கேங் ரேப் பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ப ஃபர்ஸ்ட்டா சொஹாலியோட கேஸஸ் 1978ல இந்த கேஸ பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த புத்தகம் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா, நிர்பயா கேஸ் அப்போ ரிலீஸ் ஆச்சு. இப்போ நம்ம எத பத்தி பேசிட்டு இருக்கோம்னு உங்களுக்கே புரியும். நான் பேசிட்டு இருக்கும்பொழுது இந்த சூழல் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஸோ எத்தன ஒரு டெக்கேட்ஸ் ஆனாலும் இந்த சூழல் இப்படி தான் இருந்துகிட்டே இருக்குது. இந்த புத்தகத்தோட பெயர் என்னன்னா, வாட் வி டாக் அபவுட் வென் வி டாக் அபவுட் ரேப் அப்படின்னு சொல்லி சொஹாலி அப்துல்லாலி எழுதியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. ஒவ்வொரு சூழல் கூடவும் நம்ம கம்பேர் பண்ணும்போது விக்டிமா தான் எல்லோருமே வந்து பாயிண்ட் பண்ணி பேசுறாங்க. விக்டிமா தான் தப்பு பேசுறாங்க. விக்டிமா தான் எல்லாமே பேசுறாங்க. ஸோ இந்த சூழல் மாறணும்னு சொல்லி இத்தனை வருடம் கடந்தும் நான் அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். 1978ல ஒரு சம்பவம் நடக்குது. 2018ல அந்த சம்பவத்த